Hello all. Today we are going to discuss about a master problem in one dimension. In general, one dimension la ஒரு ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா மேல டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்வர்ட் டைரக்ஷன்ல டிராவல் ஆனா அதை அகெயின்ஸ்ட் டியூ டு கிராவிட்டி மைனஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அதே ஆப்ஜெக்ட் நார்மலா நான் டிராப் பண்ணி அது கீழே டிராவல் ஆகுது அப்படின்னா அதை பிளஸ் ஜி அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ எய்தர் கம்ப்ளீட் அப்வர்ட் ஆர் கம்ப்ளீட் டவுன்வர்ட். தட் இஸ் ஒன் வே ஜேர்னி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. பட் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும்போது தட் இஸ் ஒரு பில்டிங் மேலே நின்று தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கிரவுண்ட்ல இருந்து கிடையாது, பில்டிங் மேலே இருந்து பாலை மேலே தூக்கி போடுறேன். அந்த பால் மேலே போயிட்டு கீழே வரும்போது அதோட டைம் என்ன, அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது என்டையராக கிட்டத்தட்ட எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கு 3 ஈக்குவேஷனுமே இந்த ப்ராப்ளம்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A ball is thrown vertically upward with velocity 20 meter per second from a tower of height 60 meter. ஒரு டவர் மேலே இருந்து அந்த டவரோட ஹைட்டு 60 மீட்டர், அதுக்கு மேலே நான் பாலை தூக்கி போடுறேன் மேலே. ஸோ இது vertically upward, ரைட்? After how much time and with what velocity will it strike the ground? எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த பால் கிரவுண்டை ரீச் பண்ணும், அட் த சேம் டைம் எவ்வளோ வெலாசிட்டியில் ரீச் பண்ணும், அது ப்ராப்ளமோட ஒரு பார்ட். அடுத்தது ஆல்சோ ஃபைண்ட் த மெக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப்டர் 1 செகண்ட் 3 செகண்ட்ஸ் அண்ட் 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த ஜேர்னியில் இந்த பால் 1 செகண்ட்ஸில் எங்கே இருக்கும், 3 செகண்ட்ஸில் எங்கே இருக்கும், 5 செகண்ட்ஸில் எங்கே இருக்கும், என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இன்டென்ஸான ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு கான்செப்ட்ஸ், நிறைய கான்செப்ட்ஸை நம்ம ஒரு ப்ராப்ளம்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இன் ஜென்ரல் நம்ம சொல்லுவோம்ல சிடிபி, கான்செப்ட் த்ரூ ப்ராப்ளம். சரி, ஃபைன். இந்த சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறத ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமோட கோர் கான்செப்ட் இதுதான். நீங்கள் எந்த பேராமீட்டர் அப்போர்டில் ட்ராவல் ஆகுதோ அதை பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும். இங்கே யார் அப்போர்டில் ட்ராவல் ஆகுறா? வெலாசிட்டி. பிகாஸ் நான் தானே பாலை மேலே தூக்கி போடுறேன். ஸோ வெலாசிட்டி மேலே ட்ராவல் ஆகுது, அப்போது அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும். டவுன்வர்ட் டைரக்ஷன் எதெல்லாம் கீழே வருதுன்னு பார்க்கணும். கிராவிட்டி கண்டிப்பாக கீழே வரும். ஸோ பில்டிங்கை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். கிளியர்? பில்டிங்கோட டாப்பை நம்ம ஆரிஜினாக அசியூம் பண்ணிக்கிட்டா ஈஸி. ஸோ திஸ் இஸ் லைக் அ ரூல். அப்போ நீங்க பில்டிங்கோட ஹைட்டை ஆரிஜினா டாப் அசியூம் பண்ணி மெஷர் பண்ண சொன்னா என்ன பண்ணீங்க? ஒரு டேப் எடுத்து இப்படி கீழே மெஷர் பண்ணுவீங்க, கரெக்டா? அப்போ ஹைட் எங்க வருது? கீழே. அப்போ ஹைட் என்னவா இருக்கணும்? பிளஸ் ஹெச். டவுன்வர்ட் டைரக்ஷன் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க என்னவா எடுத்துக்கணும்? சாரி, பிளஸ் இல்ல, மைனஸ் 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 ஹெச். கிளியர்? கிளியர்? மேலே போறது எல்லாமே என்னது? பிளஸ், கீழே வர்றது எல்லாமே மைனஸ். ஓகே. நெகட்டிவ். கிராவிட்டியும் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கிராவிட்டியை நெகட்டிவ்ல எடுத்துப்போம். அப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சார், ஃபேவர் டு கிராவிட்டினா பாசிட்டிவ் தானே சார் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா டவுன்வர்ட் டைரக்ஷன். அந்த ஜேர்னி ஃபுல்லா டவுன்வர்ட் டைரக்ஷன். இல்லாட்டி இந்த ஜேர்னி ஃபுல்லா அப்போர்ட் டைரக்ஷன்னா நம்ம கிராவிட்டி என்ன எடுத்துப்போம்? மேலே போகும்போது அகெயின்ஸ்ட் டியூ டு கிராவிட்டி, கீழே வரும்போது ஃபேவர்ஸ் டியூ டு கிராவிட்டின்னு எடுத்துப்போம். ஆனால் இங்கே கம்ப்ளீட்டா ஒன் டைரக்ஷன்ல அவங்க டிராவல் பண்ணல, மேலே போயிட்டு கீழே வராங்க. ஸோ சைன் கன்வென்ஷன் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் நார்மல் கண்டிஷன். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இந்த இடத்துல. ஸோ கீழே வரும்போது மைனஸ் ஜி தான், ஏன்னா கிராவிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அன்னோன் குவான்டிட்டிக்கு நீங்கள் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு சைன் கன்வென்ஷன் தெரியும், ஆனால் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. எந்த வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. ஆன்சர் கரெக்டாக வித் ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல வரும். கிளியர்? கிளியர். நோன் குவான்டிட்டிஸ்க்கு நீங்கள் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். எதெல்லாம் நோன் குவான்டிட்டி? அப்போர்ட் டைரக்ஷன். இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளம்ல வெலாசிட்டி நோன் கொடுத்துருக்காங்க, அதனால அதுக்கு நம்ம சைன் எடுக்கலாம். பில்டிங்கோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க, சைன் அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபைன். ஸோ பில்டிங்கோட ஹைட்டு இங்கே டாப்ல இருக்கு, சரியா? பில்டிங்கோட ஹைட் இல்லை, பில்டிங்கோட டாப் வந்துட்டு இந்த பொசிஷன்ல இருக்கு. அதை ஆரிஜின் அசியூம் பண்ணிக்கணும். அப்போ கீழே வரதை நான் நெகட்டிவா எடுக்கணும். ஹெச் என்னவா எடுக்கணும்? மைனஸ் ஹெச். பக்கா. கிராவிட்டி என்ன எடுக்கணும்? மைனஸ் ஜி. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60 மீட்டர். யூ மேலே போறதுனால இவங்களை பிளஸ்ஸா எடுத்துக்கிறேன். ஜி கீழே வராங்க மைனஸ், ஹெச்சும் கீழே வராங்க மைனஸ். ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஜென்ரல் கேஸ்ல எழுதியிருக்கேன். சரி, ஜென்ரல் இதுதான் ஜென்ரல். ஃபைன். யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தானே ஜென்ரல். இப்போ நான் இந்த ஸ்டெப்ல சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்றேன். இந்த ஸ்டெப்ல தான் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்றேன். மைனஸ் ஹெச், யூ மேலே போறதுனால பிளஸ், இந்த பிளஸ் சைன் கன்வென்ஷன் பிளஸ், இந்த மைனஸ் சைன் கன்வென்ஷன் மைனஸ், இந்த மைனஸ் ஜிக்கு கிராவிட்டி டவுன்வர்ட். ஸோ ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். ஜி 10. ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 தான் எடுத்துருப்போம். அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க, ஜி சி ஈக்குவல் டு 10 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்காக 10 எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 20t மைனஸ் 5t ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2 ஆன்சர்ஸ். t மைனஸ் 6 t பிளஸ் 2. ஸோ இது சால்வ் பண்ற மெத்தட் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ ஐ ஹவ் 2 ஆன்சர்ஸ். t is equal to plus 6 and t is equal to minus 2. டைம் மைனஸ் 2 இருக்க சான்ஸே இல்லை. ஸோ பிசிக்ஸ் படி இது கிடையாது, கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? t is equal to 6 செகண்ட்ஸ். பக்கா ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 6 செகண்ட்ஸ்ல
அந்த பால் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு. கிளியர். அடுத்தது என்ன வெலாசிட்டின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல தான் சைன் கன்வென்ஷனோட அந்த கோர் பிசிக்ஸ்ல இருக்கு. ஃபைன். விசி ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி. சரி, யூ பிளஸ் ஜிடி ஜென்ரல் ரிலேஷனே போட்டேன். எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்? வி, ஃபைனல் வெலாசிட்டி. எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறனோ அதுக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. கிளியர். ஓகே. விசி ஈக்குவல் டு யூ எங்க போகுது? மேல 20ன்னு போட்டாச்சு. கரெக்ட். மைனஸ், இந்த மைனஸ் ஏன் போட்டேன்? கிராவிட்டி கீழே வரதுனால சைன் கன்வென்ஷன் படி மைனஸ் 10 into 6 டைம் 6 செகண்ட்ஸ். அப்போ மைனஸ் 40 மீட்டர் per செகண்ட். இந்த மைனஸ் தான் சம பிசிக்ஸ் அங்கே தான் இருக்கு. பில்டிங் மேலே போற வெலாசிட்டியை நான் என்ன எடுத்தேன்? பிளஸ்ன்னு எடுத்தேன். இப்போ ஆன்சர் மைனஸ்ல வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? வெலாசிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன். நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் த வெலாசிட்டி இஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ பால் கீழே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து கிரவுண்டை மீட் பண்ணுது. கிளியர். ஸோ இந்த போர்ஷன் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். TC equal to 6 seconds. மேலே போயிட்டு கீழே வரத்துக்கான கம்ப்ளீட் டைம் 6 seconds. அண்ட் கிரவுண்ட்ல வந்து அடிக்கும் போது அதோட வெலாசிட்டி 40 மீட்டர் per second. அவங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வராங்க அப்படிங்கிறது மைனஸ் 40 மீட்டர் per second. அந்த மைனஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அடுத்த சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். என்ன கேட்டிருந்தாங்க? 1 செகண்ட்ஸ்ல எவ்வளோ வெலாசிட்டி, எவ்வளோ டைம், சாரி டைம் சொல்லக்கூடாது ஏன்னா 1 seconds தான், எவ்வளோ வெலாசிட்டி, என்ன பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு கால்குலேட் பண்றோம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். VC equal to U minus GT. டைரக்டா எழுதிட்டோம். So general relation என்ன? VC equal to U plus GT. Clear-ஆ? Clear-ஆ? VC equal to U plus GT. I am going to calculate the final velocity at T is equal to 1 second. தூக்கி போட்ட பிறகு 1 செகண்ட்ல அந்த பால் எந்த பொசிஷன்ல இருக்கும், என்ன வெலாசிட்டியில இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போறேன். ஸோ VC equal to U plus GT. என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா அதுக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. இங்க U மேல தான் போயிட்டு இருக்கு, அதனால பிளஸ், G கீழே வந்துட்டு இருக்கு, அதனால மைனஸ், U minus GT 20 minus 10t. கரெக்டா? T எவ்வளவு? 1 seconds. அப்ப 20 minus 10 into 1 which is equal to 10 meter per second. பக்கா. T is equal to 1 secondல ஒரு கன்வீனியன்ட்டா புரியணுங்கிறதுக்காக இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 20 மீட்டர் per second. மேல போக போக வெலாசிட்டி குறைவாங்கிறது பேசிக் நாலேஜ். 1 செகண்ட்ல இங்க எவ்வளவு வெலாசிட்டில இருக்காங்க? 10 மீட்டர் per second. வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. 20 minus 10 பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா ஆப்ஜெக்ட் இன்னும் மேலதான் போய்கிட்டு இருக்கு, அப்போர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்குங்கிறது தான் அது. கிளியர் 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 பக்கா. தென் at t is equal to 1 seconds என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். h is equal to ut plus half gt square. ஸோ அப்படியே ஜென்ரலா எழுதிக்கிறேன். இனிமே தான் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண போறேன். எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ப h ஹெச்சாவே இருக்கட்டும். u வந்துட்டு என்ன? பாசிட்டிவ். கரெக்டா? பாசிட்டிவ். ஓகே. t வந்துட்டு எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க? ஐ திங்க் இந்த பொசிஷனை கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி இங்கே எடுத்துருவோம். t is equal to 1 seconds 10 meter per second and h is equal to 20t minus half gt square. ஓகே 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 ஓகே. இது இல்ல. h is equal to 20t minus half. இங்க ஒரு பிளஸ் ஏன் போட்டேன்? ஆப்ஜெக்ட் மேல தூக்கி போடுறேன். டைம் எவ்வளோ? 1 seconds. அப்படியே இருக்கட்டும், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/2 g என்னது? 10 into 1 square 20 minus, ஸோ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 10 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 5, 20 minus 5 15 மீட்டர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. பில்டிங் மேல உள்ளது எல்லாமே என்ன? பாசிட்டிவ்ல கிடைச்சா என்ன அர்த்தம்? டாப் ஆஃப் த டவர்ல இருந்து மேல கிடைக்குதுன்னு அர்த்தம். சரி, எனக்கு இப்போ பாசிட்டிவ்ல கிடைச்சதுனால பொசிஷனும் மேலதான் இருக்கு. அப்போ பால் இன்னும் டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு வரல, அப்போர்ட்லயே தான் இருக்காங்க. எவ்வளவு பொசிஷன்ல இருக்காங்க? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு பொசிஷன்ல இருக்காங்க? 15 மீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க. கிளியர் 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 கிளியர். 15 மீட்டர். சூப்பர். கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்காங்க? 60. பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ? 60 plus 15 75 மீட்டர். 75 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பால் is 15 meter above the origin top of the tower. Distance of the ball above the ground. ஆல்ரெடி என்ன கொஸ்டின் அதுதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பாருங்களேன். Find the distance of the ball from the ground at this instance. So 1 second, 3 seconds, 5 secondsல என்ன அப்படிங்கிறது தான் இருக்கு. கிளியர்? அப்ப 60 plus 15 75. 1 செகண்ட்ல 10 மீட்டர் per second அச்சீவ் பண்ணிருக்காங்க. அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, 20 ல இருந்து 10 மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் 15 16 plus 15 75 மீட்டர். கிளியர்? அடுத்து 3 செகண்ட்ஸ்க்கு வருவோம். VC equal to 20 minutes. ஸோ இந்த சைன் கன்வென்ஷன் எல்லாமே அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் 20 ஏன்னா ஆப்ஜெக்ட் மேலே போயிட்டு இருக்கு. எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. மைனஸ் GT ஏன் போட்டேன்? கிராவிட்டி டவுன் வருது. 10 into 3 20 minus 30 minus 10 மீட்டர் per second. இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுது?
வெலாசிட்டி டவுன்வர்ட். ஏன்னா அப்போர்டில் போகிறதா நம்ம சைன் கன்வென்ஷன் எப்படி பாசிட்டிவ்ல எடுத்துருக்கோமே. கிளியர்? ஸோ மைனஸ் வெலாசிட்டி, தட் இஸ் பால் இஸ் மூவிங் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ 3 செகண்ட்ஸில் திருப்பி இங்கே வந்துட்டாங்க, டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்துட்டாங்க, 10 மீட்டர் per செகண்ட். பக்கா? சரி, ஹைட்டு பார்ப்போம். அடுத்தது 3 செகண்ட்ஸோட ஹைட்டு. h is equal to ut plus half gt square. இந்த plus sign convention plus இந்த minus கிராவிட்டியோட downward direction minus 20 into 3 minus 1 by 2. இதை cancel பண்ணா 5. 5 into 9 45. 60 minus 45 plus 15 meter. ஆன்சர் பிளஸ்ல இருக்கு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் பிளஸ்ல இருந்தா என்ன அர்த்தம்? பொசிஷன் பிளஸ்ல இருக்குன்னா இன்னும் பில்டிங்கை விட பால் மேல தான் இருக்கு. திருப்பி பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. இதுதான் டாப் ஆஃப் த டவர் ஆரிஜின். அதை விட பால் மேல தான் இருக்கு. இந்த பொசிஷன்ல தான் பால் இருக்கு. ஆனா வெலாசிட்டி டவுன்வர்ட்ல வந்துட்டு இருக்காங்க. 3 செகண்ட்ஸ்ல பால் பில்டிங் விட்டு எவ்வளவு உயரத்துல இருக்காங்க? 15 மீட்டர். கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்காங்க? 60 plus 15 75. கிளியர்? கிளியர்? கண்டிப்பா நல்லா புரியும். அடுத்தது 5 செகண்ட்ஸ். ஸோ எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா அதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. VC ஈக்குவல் டு 20 minus 10 into 5. 10ங்கிறது கிராவிட்டி, அதோட மைனஸ் சைன் கன்வென்ஷன், பிளஸ் போட்டோம். 20 minus 50 minus 30. மைனஸ் எதை மீன் பண்ணுது? பால் டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்துட்டு இருக்காங்கன்னு மீன் பண்ணுது. T is equal to 5 seconds. H is equal to எதை கண்டுபிடிக்கிறோமோ அது சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. UT minus half GT square. மைனஸ் ஏன் போட்டேன்? கிராவிட்டி டவுன்வர்ட். நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 20 into 5 minus 25. minus 25னா this is very important. This is very important. இங்க இருக்காங்க, பில்டிங்கை விட கீழே வந்துட்டாங்க. டாப்ல இருந்தது ஸ்டாப் ஆஃப் தட் ஆரிஜினை விட கீழே வந்துட்டாங்க. இந்த பொசிஷன்ல இருக்காங்க. எவ்வளவு டிராவல் பண்ணிருக்காங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இந்த இடத்துல இருக்கணும். 25 மீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா தப்பு. ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ? 60. 25 டிராவல் பண்ணிருக்காங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது எவ்வளோ? இது எவ்வளோ? 60 minus 25 35 மீட்டர். அப்போ t is equal to 5 செகண்ட்ஸ்ல பால் எங்க இருக்கு? கிரவுண்ட்ல விட்டு 35 மீட்டர் ஹைட்ல இருக்காங்க. ஸோ இங்க வெலாசிட்டி மைனஸ் ஆமாவா? 5 செகண்ட்ஸ்ல பாருங்க, 5 செகண்ட்ஸ்ல வெலாசிட்டி மைனஸ் 30 டவுன்வர்ட் டைரக்ஷன். ஹைட்டும் மைனஸ்ல கிடைச்சிருக்கு. அப்படின்னா பில்டிங் இங்க டாப் இங்க இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னு அர்த்தம். பிளஸ்ல இருந்தா இங்க இருக்காங்க, மறுபடியும் இன்னொரு பிளஸ் கிடைச்சு அதுவும் இங்க இருக்காங்க. ஸோ இங்க பால் இருக்கும்போது பிளஸ் வெலாசிட்டி, இங்க பால் இருக்கும்போது மைனஸ் வெலாசிட்டி. இந்த இடத்துல வெலாசிட்டி மைனஸ், ஹெச் மைனஸ். கிளியர்? 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 இதான் மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்ல சொல்லுவோம். ஒன் டைமென்ஷன்ல இது மாதிரி ஒரு டாபிக் ஒரு ஹெட்டிங் சொல்லலாம். ஒரு டாபிக் வந்துட்டு வென் அண்ட் வேர், எங்க எப்போ மீட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை மோஷன் அண்டர் கிராவிட்டி போத் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட். இதே கான்செப்ட் தான். பால் இப்போ மேலே போயிட்டு கீழே வந்ததா, இதே சைன் கன்வென்ஷன் ஃபார்முலா தான். இப்படி தூக்கி போடும்போது எப்படி சொல்றது, மேலே போயிட்டு கீழே வர மாதிரியே கீழே அடிச்சாலும் நான் அப்படி த்ரோ பண்றேன். ஸோ கீழே போயிட்டு பவுன்ஸ் ஆகி மேலே வந்தாலும் இதே மாதிரி சைன் கன்வென்ஷனை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். கிளியர்? தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.